மக்கள் மத்தியில மூவிஸ்க்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமோ, அதே அளவுக்கு சீரியல்ஸ்க்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, எல்லாத்து வீட்லயுமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சீரியல்ல அடிக்ட்டா தான் இருக்காங்க. அதிலேயும் முக்கியமா இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ட்ரெண்டிங் பேரா இருக்கிறது வந்து விஜய், கவரி தாங்க. அதாவது மகாநதி சீரியலோட ஹீரோ, ஹீரோயின். ஸோ மகாநதி சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. எப்படா இந்த சீரியலோட ப்ரோமோ வரும்? எப்படா எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான சீரியல் தான் மகாநதி. அதுலேயும் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டைரக்டர் இந்த சீரியலை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த நிலையில தான் இப்போ இந்த சீரியல் பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த சீரியல்லேருந்து ஒருத்தவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே வந்து கேரக்டரை மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா கேரக்டர் தான். ஏன்னா கங்கா கேரக்டரில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. பட் இப்போ நடிக்கிற இந்த பொண்ணோட கேரக்டர் வந்து இதுக்கு செம்மையாக செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கங்கா கேரக்டருக்குன்னு தனி ஃபேன் பேஸ்மே இருக்குது. இந்த இடத்துல இப்போ வேறு யாரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் பென்னட் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த சீரியல்லேருந்து ஒருத்தவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லியிருந்தாரு. இப்போ அது யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் தான் கிடச்சிருக்கு. அதாவது யமுனா, நிவின் இவங்களுமே வந்து விஜய், காவேரி மாதிரி இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து யமுனாக்கு நிவின்க்கும் இப்போ வந்து அதிகமாக செட்டே ஆகலை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யமுனாவோட கேரக்டர் வந்து ஐஏஎஸ்க்கு படிக்கிற ஒரு பொண்ணு. ஸோ கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் இருக்காங்க. பட் நிவினை வந்து இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டனால அந்த கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் இல்லாமல் இந்த சைடு வந்து ஃபேமிலி ஓரியன்டாக தான் வந்து அவங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இப்போ யமுனோட கேரக்டர் வந்து மோஸ்ட்லி காட்டுறதுமே கிடையாது. இந்த நேரத்தில் தான் யமுனா இந்த சீரியல்லேருந்து குவிட் பண்ணிட்டாங்களாம். ஸோ யமுனாக்கு பதிலாக ஸ்வேதா அப்படின்ற ஒரு பொண்ணை தான் இந்த கேரக்டர் நடிக்க வைக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. பட் அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி வேற எந்த சீரியலும் பண்ணாதனால அவங்கள பற்றின டீட்டெயில் எதுவுமே வந்து இப்போ எதுவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து ஒருவேளை எதுக்காக இப்போ யமுனா கேரக்டர் வந்து திடீர்னு சேஞ்ச் பண்ணுறாங்க, யமுனாக்கு இந்த சீரியலில் யாருக்குடையாச்சும் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா, இல்லை இதுக்கப்புறம் யமுனாவோட கேரக்டருக்கு வரக்கூடிய சீன்ஸ் எல்லாத்துக்கும் இவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்றனால இவங்களோட கேரக்டரை மாற்றுறாங்களா அப்படின்ற மாதிரியுமே வந்து டேரக்டர் கிட்ட வந்து ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சீரியல்லேருந்து யாரோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை யாரையுமே சேஞ்ச் பண்ண வேணாம் இவங்களே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.